ஒரு ஃபாலோவர் கேட்டிருக்காரு, எங்க ஏரியால வந்து பிளாக் சவுதியோட பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ பிளாக் சவுதீஸ் வந்து உங்ககிட்ட ராபரி பண்றாங்க அப்படின்னா, பிளாக் சவுதிய நம்ம நிறத்த வச்சு சொல்லக்கூடாது. ஒயிட்டும் பண்றாங்க சரியா? பட் அங்க அங்க இருக்கிறதுல ஏழையா இருக்கிறதால மேபி அவங்க வந்து அதிகமா பண்றது. ஓகே. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களோட சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு சண்டை போடவோ, ஓடவோ ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் செம்மையாக மாட்டிக்கிட்டிங்கன்னா ஸ்டே காம். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எடுத்து கொடுத்துருங்க. உயிரோட பணமோ மொபைலோ எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது. அவங்க கேட்குறது எடுத்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து உங்களை யார் யார் வந்து அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹைட்டு, கலரு, அவங்க ஃபேஸில் ஏதாச்சும் மார்க்கு, ஸ்காரு, அவங்க எந்த வண்டியில வந்தாங்க, அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு, இல்ல அவங்க ஏதாவது ஸ்கூட்டர் மாரி வந்தாங்கன்னா, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருந்துச்சு, எங்கேயாச்சும் ஸ்க்ராட்ச் ஏதாச்சும் ஒரு அடையாளம். நீங்க வந்து அதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். இன்கேஸ் அட்டாக் பண்றாங்கன்னா, ஏதாச்சும் சந்துல ஓடுறது, வீட்டுக்குள்ள ஏறி ஓடுறது, அந்த மாரி விஷயம்லாம் பண்ணாம, முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் பிளேஸ் கிட்ட ஓடுங்க. ஓகேங்களா? பப்ளிக் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ஓடுங்க. ரெஸ்டாரண்ட்டு, மால் அந்த மாதிரி நியர்பை இருந்துச்சுன்னா பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி நியரில் ஆளுங்க இருக்க ஏரியாவில் போனீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். சில பேர் தப்பிச்சு ஓடுறோன்னா வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி போய் மாட்டிப்பாங்க. அங்கே இன்னும் பெரிய பிரச்சனை போய் மாட்டுவீங்க. உடனே 999க்கு ஃபோன் பண்ணி அங்கே இங்கிலீஷ் ஆப்ரேட்டர்கிட்ட காலை கன்வெர்ட் பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட என்னென்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயில்ஸ், எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க எல்லாமே நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கேஸை இமிடியேட்டாக எடுத்து அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் உங்கள் பேங்க்குக்கு இல்லைனா உங்கள் ஏடிஎம் கார்டு எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் பண்ணணும். ஓகே, அவங்க வந்து உங்கள்கிட்ட பின் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் பின்னை கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. அது போகிறதுக்குள்ளே நீங்கள் நெட் பேங்கிங்லையோ ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணி இல்லை பேங்க்குக்கு டேரெக்டாக கால் பண்ணி கூட நீங்கள் இது பண்ண. அண்ட் நீங்கள் ஐஃபோன்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா சிம் கார்டு இருக்கிற ஐஃபோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுவேன். நார்மல் சிம் கார்டு மொபைல்னால் சிம் கார்டை தூக்கி போட்டு ட்ராக் பண்ணுறது கஷ்டமாயிடும். அவங்க ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதே சிம் கார்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்கள ட்ராக் பண்ணிக்கலாம். போலீஸ்க்கு பிடிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்டு இல்லைனா நீங்கள் ஃபைன் மை ஐஃபோனில் போய்ட்டு கூட நீங்கள் அந்த டிவைஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். பட் அதையும் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஐக்ளவுட் லாக் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறது தான் அது. இன்கேஸ் உங்களோட பாஸ்போர்ட்டு, இக்காமா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் இந்தியன் எம்பசிக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த போலீஸ் எஃப்ஐஆர் அந்த எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து அது எல்லாமே நீங்கள் திருப்பி ரினோவல் பண்ணிக்கலாம், புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சவுதி வாசி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.